ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். விஜய் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டாக காவேரி வராங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கவும், எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, நம்ம போவோமா போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் காவேரி, அந்தளவுக்கு சீரியஸில் நான் டாக்டர்கிட்டையும் பேசிவிட்டு நல்லா இருக்கார் தாத்தா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் காவேரிக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது. அவரை வந்து தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நீயா பிரித்து கூப்பிட்டு வந்தால் நானாக விருப்பப்பட்டு தானே வந்தேன், ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு. அவ்வளோ சீரியஸான மியூசிக் போட்டு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக காமெடி மியூசிக் போட்டு அவங்களோட கான்வர்சேஷனை வந்து காமெடி ஆக்கிட்டாங்க. அதாவது, நேற்றுக்கு நீங்கள் பண்ண வேலை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு என்னென்னு கேட்கவும், இந்த மாதிரி பத்திரத்தை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லவும், ஹீரோன்னா அப்படி தான் அப்படின்னு சொல்லி விஜய் பில்டப் கொடுக்கவும், போதும் போதும் இந்த பில்டப் அப்படின்ட்டு. மற்றவங்க யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க காவேரி, ஆனால் விஜயை பற்றி தூக்கி பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மிராக்கிள் மாதிரி இருந்தது, கையில் பத்திரம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லவும், விஜயும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஆனால் காவேரிக்குள்ளே இப்போ ஒரு பயம் வந்திருக்கு. நான் ஓவர் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா சடனாக எனக்கு ஒரு பயம் வந்துடும் மனசில். அந்த சந்தோஷம் நிலைக்குமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. பசுபதி சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்கமிங் பசுபதியால் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. அப்கமிங் ஒரு நடு ரோட்டில் வந்து பசுபதி, குமரன், நிவின் அப்புறம் நம்மளோட விஜய் எல்லாம் வந்து ஏதோ சம்திங் சண்டை போடுற மாதிரி, சம்திங் ப்ராப்ளம் வர மாதிரி ஏதோ சீக்வன்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு தான் தெரியலை, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மாமியார் மருமகனும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வராங்க. பார்த்தா ஷூ காலில். என்னம்மா நான் வாங்கி தரேன்னு சொன்னேன், வேணான்னு சொன்னேன், இப்போது விஜய் வாங்கி கொடுத்தோன்னே போட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு. நீ வாங்கி தரேன்னு சொல்ல மட்டும்தான் செஞ்ச, தம்பி வாங்கி கொடுத்து காலையும் போட்டும் விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி. கங்காவோட மூஞ்சி எப்பயும் போல் சரியில்லை. 20வது வாரம் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜயோட ஃபேஸ் வந்து மாறிடுச்சு. என்னடா சடனாக விஜயோட ஃபேஸ் மாறுதே அப்படின்னு பார்த்தா, சிக்கன் பாக்ஸ் வந்ததை நினச்சி பயந்துட்டு இருக்காரு, ஏதாவது குழந்தைக்கு ப்ராப்ளம் வருமோ அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஸ்கேனில் தான் தெரியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை யார்கிட்டையும் அந்தளவு காட்டலை. ஆனால் மாமியார் மட்டும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு தம்பி, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஃபஸ்ட்டு வந்து சொல்லலை, உன் அம்மா மாதிரின்னு சொல்லுவிய தம்பி, சொல்லு என்னன்னு சொல்லி அப்படின்னு கேட்கவும், எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் வந்தது இல்லையா, இதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்றது இந்த ஸ்கேனில் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு. நான் அம்மனுக்கு வேண்டியிருக்கேன், நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி சரியாயிடுச்சுல்ல, இதுவும் சரியாயிரும், நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. விஜயும் உள்ளே போயிடுறாரு. எதுவும் பிரச்சனை வராது தான், ஆனால் ஒரு முறை ஸ்கேன் பண்ண போகும்போதும் அந்த திக்குன்ற மாதிரியே உருவாக்கி கொண்டு போகிறாங்க. எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.